ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி டே 2 வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று கம்பேர் பண்ண சொல்லி இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக வந்து வெயில் அப்படியே சுள்ளுன்னு அடிக்குது. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சில பல ஹாய் சொல்லணுமா? வாங்க ரித்வியா, நானும் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஹாய். ஓகே. ஏன் ஈவினிங்கும் மார்னிங்கும் குளிச்சா தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னா, முடியலங்க. இன்றைக்கி வீடு ஃபுல்லாக நான் வந்து மாவு போட்டு தொடச்சிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் போட்டிக்கோ முன்னாடி பின்னாடி வந்து நல்லா பெருக்கிட்டு தொடச்சி விட்டேன். பின்னாடி பக்கம்லாம் நல்லா செடிகளாக வாழை மரம் இருக்கா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு நல்லா சோப்புன்ற லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா பலன்னு இருக்குது தானே. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாவே ரித்வின் என் கூட வந்துடுவான். ஆமாம் தானேப்பா? இன்றைக்கி ஏன் ரொம்ப ஸ்லோடவுனாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஒரு சிலருக்கு, ஒரு சிலர் 4 டேஸு, ஒரு சிலர் வந்து 3 டேஸு, இந்த மாதிரி வந்து என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு யாருக்குமே அப்படி தான் இருக்கும். ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து 1 மந்த் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவரு, அப்புறம் வெளியே போகிறது அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. நேற்றுலேருந்து ப்ராப்பராக எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெட்டேக் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டைரி ஆகும். அது வந்து பயப்பட வேணாம். ஏன்னா ப்ராப்பராக எடுக்கிறீங்க, நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா ஃபஸ்ட் நாளே. நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அதாவது 20 கிலோக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? நீங்கள் என்ன கேஜ் இருக்கீங்களோ அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது 3 லிட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரித்வினுக்கு, ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஜ் இருக்கோ, நான் வந்து 3 லிட்டர்ஸ் குடிக்கிறேன்னா, ஓகே 3 லிட்டர்ஸ் குடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து காலையிலேருந்து நம்ம ஜீரா வாட்டரு, க்ரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி இன்டேக் பண்ணிகிட்டே வந்தேன். லெமன் வாட்டரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து லெமன் வாட்டர் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா தெரில. வெறும் லெமன் வாட்டர் வார்ம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன், வெறும் எம்டி ஸ்டொமக்கில். அந்த கிளிப்பிங் இருந்தால் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதெல்லாம் குடிக்கிறதுனால ஓவராக நம்ம இப்போ தான் கிளென்சிங் ஆகுதுல, நம்ம 3-4 டேஸ் வந்து நம்ம உடம்பு வந்து கிளென்சிங் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஆகும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் வெயிட் லாஸில். சில பேருக்கு வந்து கிளென்சிங் ஆகுதுலேயே வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுவாங்க. ஒரு 3 கேஜ் கூட கம்மி பண்ணிட்டுருவாங்க. டக்குன்னு பயப்படாதீங்க. எனக்கு வந்து சாப்பிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹெட்டேக் தான் ஓவராக ஹெட்டேக் இருக்குது. நான் நிறைய ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே அன்ஹெல்தியாக சாப்பிடவே கூடாது, இதெல்லாம் அந்த தாட்டே வரல, ஓகேங்களா? ஒரு கேக் வாங்கிட்டு வந்தாலும், ஸ்வீட் சாப்பிட்டாலும், ஒரு எதனாவது அன்ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்ம முன்னாடி காமிச்சா கூட அந்தளவுக்கு வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல. நான் வெயிட் லாஸ்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தாட்டு வந்துச்சு. கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த டைமில் அந்த ஹெட்டேக்கு, டைரியா, சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சன்ஸ் இதெல்லாம் இருக்கும். எதனா ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஓவர் ஹெட்டேக்கும் வாமிட்டிங் சென்சன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி வந்து ஒரே ஹெட்டேக் மட்டும்தான் இருந்துச்சு. டே பை டே வந்து குறையும். இது வந்து என்னென்னா நம்மளோட டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே வந்து அந்த கொழுப்பு, நீங்கள் இவ்வளோ நாளாக சாப்பிட்டது அன்ஹெல்தி, அதெல்லாம் வந்து நம்ம கிளென்சிங் ஆகணும். தண்ணி குடிக்க கிளென்சிங் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிக்கிறீங்கன்னா இன்னும் வந்து டயர்ட் ஆகிடும், ஓகேங்களா? அதனால தான் பிளாக் காஃபி அந்த மாதிரி ஒர்க் அவுட் முன்னாடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது வந்து கெஃபைன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். அதை என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ண சொல்ல நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு அதனால தான் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு குக்கர்லேயே வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டேன் நல்லா. சரி, ஓகே, உட்காந்து சாப்பிடுங்கம்மா. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்ஸ் வந்து எடுக்கக்கூடாது தோணுச்சு. இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட் தேவைப்படும் நம்மளுக்கு, ஓகே, தேவைப்படும். அளவாக எடுத்துக்கணும். ரைஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து கார்ப்ஸ் வந்து தேவை. ப்ரோட்டீன் மஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நினைக்கிறேன் கார்ப்ஸ். அதில் நிறைய பொரியல் வச்சுட்டு ஒரு பவுலில் ஸ்பூனில் சாப்பிட்டுட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்டேன்.
ப்ரோட்டீன் ஷேக் வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டேன். நைட்டு இன்றைக்கி ப்ரோட்டீன் ஷேக் தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து டே இப்படி தான் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சொல்லுங்கள், நான் ப்ராப்பராக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் என்ன நான் சாப்பிட்றேன். ஏன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாது. யாருன்னா மோட்டிவேஷனாக பார்ப்பீங்க இந்த வீடியோ. அவங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டமான்ட்டு நினைப்பீங்க. அது கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 5 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெட்டேக்கெலாம் இருக்கும்ல, அது கிளென்சிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாகிடும். உங்களுக்கே வந்து நம்ம முன்னாடி நல்லா என்ன சொல்கிறது, பீஸா பர்கர் எல்லாமே வச்சா கூட நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் போகாது. அதுதான் விஷயம். நீங்கள் 1 வீக்கு நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா ஜாலியாக வந்து நம்ம வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சாப்பிட்டியா? அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதை வச்சுரு. இவர் சமாளித்து நம்ம வீடியோ எடுக்குது, அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெத்வினுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய் மேமா. அதனால் இப்போ தான் அந்த கம்பல், அப்புறம் பார்த்தா இயரிங்ஸு, செயின் எல்லாமே கழட்டி வச்சுட்டு குளித்தேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சிட்டேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ண சொல்ல இன்னும் வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கலாம்ல. அதுக்காக நேற்று வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வானம் ஒரு மாதிரி மூடின மாதிரி இருந்துச்சு. அதனால் மேலே போய் வாக்கிங் பண்ணலான்னு நேற்று நினச்சேன். நாளைக்கு போய் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ 5 மணி மேலே ஆகுது. நல்ல வெயில் காயுது. இந்த டைம் மேலே எப்படி போகுது பார்க்குறேன். இன்னும் ஒரு 1/2 hour பார்ப்பேன். கிளைமேட் மாறிடுச்சுன்னா போகலாம். இவங்கக்கிட்ட வேறு சொல்லிட்டேன், பசங்கக்கிட்ட வேறு மேலே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பேன். வெயில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா போயிட்டு ஒரு 3000ஆவது ஒரு ஸ்டெப் நடக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் கண்டிப்பாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் பண்ணனா ரொம்ப அள்ளுட்டிச்ச மாதிரி உடம்பு ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு. ரித்வினுக்கு இப்போ 3 years ஆக போகுது. 3 years ஆயிடுச்சு ஆஃப்டரு. அவன் நின்ன பிறகு வயிற்றில் அதுலேருந்து கேல்குலேட் பண்ணால் 4 years ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் போதும். நாங்கள் வச்சுரு. அதனால் 2 days வந்து நல்லா எனக்கு வந்து பாடி பெயின், லெக் பெயின் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அது வந்து அதுக்குன்ட்டு சும்மா இருக்கக்கூடாதுல்ல. அதனால் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கணும். நான் என்னால் முடிஞ்சளவு வீட்டு ஒர்க்கு எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் எல்லாம் வந்திருந்தாங்க. மதியம் வந்து கிளம்பிட்டாரு, கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்காக வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா வந்து கட் பண்ணி சாப்பிட்டான். ஆமாம் தானேப்பா? தாத்தா மாங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்களே, சாப்பிட்டு தானே. அப்புறம் எங்கள் அப்பா, அதாவது தனியாக தாத்தா வந்து உங்களுக்கு வந்து நுங்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. நுங்கு சாப்பிட்டியா? இதெல்லாம் வந்து இவங்க சாப்பிட்டாங்க. நான் வந்து லஞ்சுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். டைரெக்டாக நைட்டு தான். அப்பப்போ சாப்பிட்றவங்க சில பேர் வந்து ப்ரோட்டீன் ஷேக் இல்லாதவங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியானா தெரிலனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ப்ரோட்டீன் ஷேக் பதில் வேறு என்ன வாங்க பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம அப்படியே மண்டையிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. ரூம்லேயே இருக்க முடியல, அந்தளவுக்கு வந்து அனலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 2 வந்து சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.